இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சென்ற என்னுடைய உரையிலே சுவர்க்கத்திற்கு ஏழைகள் அதிகமாக போகிறார்கள், பேராசையினால் பெண்கள் அதிகமாக நரகம் போகிறார்கள், நரகத்துக்கு போபவர்களில் பெரும்பான்மையினர் பெண்கள் தான் என்று ஒரு சிறிய உரையை நிகழ்த்தினேன். அதன் தொடரிலே இன்றைய தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் எளிமையாக வாழணும் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வழிகாட்டியிருக்கிறார்கள் என்கிற அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கிற போது கிடைப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய மனசு எங்களுக்கு ஏற்படும். பாருங்கள், ஒரு ஹதீஸை குறிப்பாக பெண்கள் அவதானத்தில் எடுங்கள். அப்துல்லா இப்னு அம்ரு ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், இன்ன ஃபுகராஅல் முஹாஜிரின் யஸ்பிகூனல் அக்னியா யௌமல் கியாமத்தி இலல் ஜன்னதி பி40 கரீபா. இந்த ஹதீஸ் ஏழைகளுக்கு ஒரு சுபசோபனம், வசதி வாய்ப்பை தேர்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. என்ன தெரியுமா? முஹாஜிரீன்களிலே ஏழைகள், முஹாஜிரீன்கள் என்றால் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தார்கள். சொத்துக்களை, சுகங்களை, மனைவியை, மக்களை எல்லாவற்றையும் அல்லாஹ்விற்காக துறந்து மார்க்கம்தான் வேணும் என்று வந்தவர்கள் தான் முஹாஜிர்கள். அவர்களில் வசதிக்காரர்களும் இருந்தார்கள். எல்லா வசதியையும் தூக்கி எறிஞ்சு விட்டு வந்துட்டாங்க மதீனாவுக்கு, 400 கிலோமீட்டருக்கு அப்பால். வந்ததுக்கு பிறகு அவர்களிலே சிலர் தொழில் செஞ்சு பணக்காரனானார்கள், ஏழையாக வந்தார்கள். எல்லாத்தையும் துறந்ததால் ஏழை, தொழில் செஞ்சு வசதிக்கார ஆனார்கள். அப்ப முஹாஜிரீன்கள் 2ஆக திருப்பி பிரிய போறாங்க. ஏழைகளாக இருப்பவர்கள் வந்ததின் பின் பணக்காரன் ஆனவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த முஹாஜிரீன்களிலே ஏழைகள் மறுமை நாளையிலே பணக்காரர்களை விட, முஹாஜிரீன்களை பணக்காரர்களே அவர்களை விட சுவர்க்கத்திற்கு 40 வருடத்துக்கு முந்தி போவாங்களாம். எத்தனை வருஷம்? 40 வருஷம். அந்த 40 வருஷம் என்ன கணக்கு? நம்முடைய சூரியன் சந்திர கணக்கா? அந்த 40 என்னன்னு நமக்கு தெரியாது. சமுத்தி காசு கொடுக்கானுண்டா விளங்குதா? சுபவில கொடுக்குறா எப்ப கோழிகள் அடிப்பாங்க, கிப்டா கொடுக்குற ஒரு காசு வந்து கிப்டா கொடுப்பாடுதுண்டா எங்க நிப்பாங்க? எங்க நிப்பாங்க? இஷாக்கு போற இருந்து நிப்பாங்க. கிப்டா கொடுக்க போறேன்டா. சமுத்தியங்கிறது வந்தே தீரும். நான் உதாரணத்துக்கு செல்ல தெரியல, சும்மா கிப்டா கொடுக்குற காசு என்ன முந்துவாங்களா இல்லையா? சொர்க்கலோகத்தில் முந்தி போறவர்கள் ஏழைகள், பணக்காரர் போவாங்க எப்ப? 40 வருஷத்துக்கு பிறகு. அந்த முஹாஜிரின்களிலே உள்ள ஏழைகள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப முஹாஜிரில் உள்ள பணக்காரர்கள் முஸ்லிம் கிரந்தத்தில் வர ஹதீஸ். அதனால சஹாபாக்கள் செல்வந்தனாக வாழணும் என்று பெருசு ஆசைப்படல. பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை பார்த்தா நமக்கு ஒரு ஆச்சரியம். இது புகாரில வர ஹதீஸ். 70 சஹாபாக்களை நாம் பார்த்தோம். எத்தனை?
70 சஹாபாக்கள். அவங்களோட நிலை எப்படி இருந்ததுன்னா, ஒரே ஒரு வேட்டி இருக்குமா, வேற ஒன்றும் இல்லை. அப்ப மேலுக்கு ஜுப்பா. நாம நினைக்கிற சாப்பாக்கள் என்ன எப்படி 7 முளை தலைப்பா கட்டி விளங்குதா, பெரிய ஜுப்பாவும் போட்டு இன்னும் ஒன்று என்ன தோளையும் ஒன்று எடுத்து, நான் கண்ணால் தப்லீக் அப்படித்தான் இருந்து தப்லீக் ஜமாத்தில் அப்படித்தான் சொல்லி தந்தேன். இருக்கிற ஜுப்பா வேற, உள்ளு கொடுக்குற ஆடை வேற, பெனியன் வேற, சரியானே. அதுக்கு மேலால தலைப்பா 12 முளம் தலைப்பா கட்டினாங்க. எத்தனை முளம்? 12 முளம். பொம்பளையில் கொடுக்குற சாரியில நெடுப்பு அது வேற. கையில ஒரு இன்னொரு என்ன வாப்பதுக்கு தெரியல, தலையில போடுவாங்க அரபிக்காரன். இவ்வளவு கல்யாணம் முடிச்ச ஆரம்ப காலத்திலையும் அந்த தப்லீகிற வாசம் இருந்ததால சுண்ணத்தை நேர்த்துக்கு தெரியாதானே. ஆனா இது புகாரில வர ஹதீஸ். 70 சஹாபாக்களை பார்க்கிறேன், அது சிலர் வெறும் வேட்டு மட்டும். இன்னும் சிலரை பார்க்கிறேன், அவர்களில் ஒரு போர்வை, ஒரு துணித்துண்டு. அந்த துணித்துண்டு தான் அவரை உடுப்பு. சேட்டா ஜுப்பாவா இல்ல. என்ன செய்வாங்கன்னா, அந்த துணியை எடுத்து அப்படியே 2 சொங்கலையும் பிடிச்சி பின்னால போட்டா, அப்படியே அதை முன்னுக்கு கொண்டு வந்து அதுல 2 துணியையும் சேர்த்து படையில கட்டுவேன். என்ன படையில முடிச்சு. இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பள்ளியில் இருந்து தொழுதார்கள். அப்படி ஒரு நாளை கண்டிருப்போம் நாம. பிச்சைக்காரன் கூட பிச்சைக்காரன் ஊட்டவனாலும் அடிச்சு வச்சிருக்கான். அதனால அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு நேரத்தில் இருக்கிறான். எங்க ஏழை சஹாபாக்கள் தானே, உலகத்துல நீங்க பெருசா அனுபவிக்க, உங்களுக்கு சொர்க்கம் போ. வசதிக்கார சஹாபாக்கள் அனுபவிச்சுதான் இருப்பாங்க. 40 வருஷம் கற்பனை பண்ணி பாருங்கள். பெட்ரோல் அடிக்க போனா நமக்கு 1/2 மணி நேரம் சும்மா கடுப்பு வருது. அதே இந்த 3 மணி நேரம் இன்னும் கடுப்பு. இப்படி ஹாஸ்பிட்டல்ல போனோம் என்றால் டாக்டர் 7 மணிக்கு வரவன் 7:30 வரல, 8 மணி ஆகுது வரல, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதே நாம வெயிலுக்கு நின்று காட்டிக்கிறா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. மக்சர் மைதானத்தில் நிற்க வேண்டி வரும். ஒருவர் கல்யாணம் முடிச்சு வாழ் எவ்வளவு காலம், ஒரு 25 வயசுல கல்யாணம் முடிப்பார் ஆம்பளை. அதுக்கு முந்தி சிங்கிள். புருஷன் பொண்டாட்டியா வாழ்றது ஒரு 40 வருஷம் கூடினா. அதுல ஒரு 15 வருஷம் நீ கிழவன் அடிபட்ட கேஸ் வழங்குதானே. அது 10 வருஷம் அவருக்கு என்ன செய்யறது வழங்கல. அவரை என்னது தள்ளு வண்டியில தள்ளாப்பல தள்ளி திரிப்பாங்க பிள்ளைகள். எப்படி அப்ப வாழ்க்கைங்கிற ஒரு 30 வருஷம் புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய நம்ம இவ்வளவெல்லாம் கற்பனை பண்றோம். பிரச்சனை இல்லை. சொர்க்கத்துல முந்தைக்கு போறது கற்பனை பண்றோமா? இல்லை. அதனால ரசூலுல்லாஹ் ஏழைகள் சொர்க்கத்துக்கு முந்திக்கு போவாங்கன்ற பெரும்பான்மையான சஹாபாக்கள் எதை விரும்பினாங்க? ஏழையாயிருந்து போத்தாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிற்காலத்தில் பல பிரதேசங்கள் இஸ்லாத்துக்கு வந்துச்சு. அப்ப இஸ்லாத்துக்கு வந்தோடனே அந்த பகுதியில இஸ்லாத்துக்கு வராதவர்கள் வரி கட்டுவார்கள். வரி கட்டி இருக்கிற நேரம் பஹ்ரைன் பிரதேசம், இப்ப பஹ்ரைனுக்கு அடி விழுதல, நபிர காலத்திலேயே ரசூலுல்லாஹ் கொண்டோளுக்கு வந்துச்சு. எங்க ரசூலுல்லாஹ் மதீனாவில இருந்து கொண்டு எதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க? பஹ்ரைன்.
அந்த பஹ்ரைனுக்கு அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வரியை வசூல் செய்யறதுக்கு அனுப்புறாங்க. அவர் போய் வரியை எடுத்துக்கு வாரார். சரியா வந்தா இப்ப மதீனாவுக்கு வந்து சேர்ந்துட்டார். வரி என்றா காசு வரும், வேற வேற சாமான், ஆடுகள், ஒட்டகங்கள் வரும் தானே. அபூ உபைதா பஹ்ரைன்ல இருந்து நிறைய சாமானோட வாராரு என்று மதீனாத்து மக்கள், 7 சஹாபாக்கள் கேள்விப்பட்டாங்க. இப்ப நாம ஒரு சின்ன ஒரு அனர்த்தம் வந்தா காசு கொடுக்க போறோம், என்ன நடக்குது? எவ்வளவு போலிங்க நிக்காங்களா? வெள்ள நிவாரணம் 5000 கொடுக்க போறாங்க, இப்படி எவ்வளவு சண்டை வருது. அது மிஸ் பண்ணா. அப்ப சஹாபாக்களுக்கு இந்த மாதிரி கேள்விப்பட்ட உடனே சந்தோஷம். பள்ளிவாசல்ல நிறைய பேர் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. சுபஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதத்துக்கு பிறகு அப்படியே ஆக்கிற சஹாபாக்களை பார்த்து அப்படியே முன்னுக்கு எல்லாருக்கும் முன்னால் ஆகி போட்டு ஒரு புன்முறுவல் சிரிச்சாங்க. ஒரு சந்தோஷம். சஹாபாக்களை பார்த்து உள்ளத்துக்குள்ளால ஒரு சிரிப்பு. புன்முறுவலிக்கிறானே என்னத்துக்கு? என்ன சொன்னாங்க பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுக்கும் கது சமயத்தும் அன்ன அபா உபைதா கது ஜா பிஷைஇன். அபூ உபைதா ஏதோ சாமான் கொண்டு வந்துட்டார் என்ற சந்தோஷத்துல நீங்க வந்திருக்கீங்க என்று நான் நினைக்கிறேன். ஆம் யா ரசூலல்லாஹ். இப்ப நபியலாருக்கு சஹாபாக்களை நிலைய பார்த்து ஒரு உள்ளுக்குள்ளால ஒரு புன்முறுவல். என்ன சொன்னார் தெரியுமா? அதான் போய் 7 சஹாபாக்கள் என்ன சொல்லியிருப்பார் பாருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? சுப்ஹானல்லாஹ். ஃபஅப்ஷிரு, நன்மாராயணம் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய விடயங்கள் அது கிடைக்கும் என்று எண்ணுங்கள். கிடைக்கலாம். ஆனால் அல்லாஹ் மீது ஆணையாக லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், நீங்க வறுமையில இருப்பதை நாம் பயரவில்லை. இப்ப நீங்க ஏழையா இருக்கீங்களே, அதை பத்தி நான் பயப்படல. ஆனா நான் பயப்படுறேன் தெரியுமா? உலகம் உங்களுக்கு விரிச்சு கொடுக்கப்படும். அப்படி ஒரு நிலை வந்தால் அதுதான் நான் பயப்படுகிறேன். உலகம் பிரித்து கொடுக்கப்பட்டா அந்த உலகத்தை அடைவதற்காக முன்வந்த சமுதாயம் போட்டி போட்ட மாதிரி நீங்களும் போட்டி போடுவீர்கள். அதனால் முன்வந்த சமுதாயம் அழிக்கப்பட்ட மாதிரி என்ன வருமா? அழிக்கப்பட்டார்கள். அழிக்கப்பட்ட மாதிரி நீங்களும் அழிக்கப்படுவீர்கள். இந்த நிலையைத்தான் நான் பயிர்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எதை பயிர்றது? உங்களுக்கு வசதி வாய்ப்பு கூடும். நீயா நானா ஆண்டு இப்ப அப்படித்தானே. இப்ப ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி ஒரு 40 வருஷம் என்று சொல்லுவோம். 40 வருஷம் நம்மள ஊர்ல எத்தனை மாடி ஊடு தெரியும்? யோசிச்சு பார்த்தா கண்ணுக்குள்ள வருகிறா? இப்ப மாடி ஊடு இல்லாத ஊடு எத்தனை பேர்? அவ்வளவு போட்டி. போட்டி போட்டு போட்டி போட்டு போட்டி போட்டு கடைசியா யாரு கடையில போட்டி? அன்னைக்கு ஒரு கல்யாண மலை, தாத்தாக்கும் தங்கச்சிக்கும் சண்டை. இன்னும் அங்கே ஒன்று சேரல. ஏன்னா அந்த மாப்பிளைய எடுத்தா நாம பெரிய ஆள் ஆயிடலாம். 2 பேருக்கும் சண்டை.
நீயா நானா? நான் பேசினதை இவள் போய் கேட்டுட்டான். இந்த வாப்பா இன்னும் பிரிஞ்சிருக்காங்க. இது கதையல்ல, நிஜம். ரசூலுல்லாஹ் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் உலக பேராசையினால் என்றார்கள். கியாமத் நாளின் அடையாளம். ஒரு நாள் யார் வாரா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாரார். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோடு பிரிஞ்சாங்க. அவர் மனித உருவத்தில் வாரார். திஹியத்துல் கலபி ரலியல்லாஹு தோற்றத்தில் வாரார். ரசூலுல்லாஹ் அப்படி மடிகான், அதாவது நடியிருப்பில் இருப்பமே அதே மாதிரி இருந்துக்கிறீங்க. வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்? ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சஹாபாக்களுக்கு தெரியா நான் வந்தது ஒரு மனுஷன் பாரான்னு வச்சுட்டாங்க. புதுமையான மனுஷன், வெள்ள விளையல் என்ற உடுப்பு, ஊருக்கு அறிமுகம் இல்லாத மனுஷன், அழகா நீட்ட ஐக்கொலையாத மனுஷனா வந்து ரசூலுல்லாஹ்வுடைய முட்டுக்காலோடு முட்டுக்காலை சேர்த்து வச்சு சில கேள்விகள் கேட்டார். கியாமத் நாளினுடைய அடையாளம் என்ன? கியாமத் நாள் எப்ப வரும் என்று கேட்டால் எனக்கு தெரியும், உங்களுக்கு தான் தெரியும் என்று கேட்டார். அது வேற ஒரு பிரச்சனை சொன்னார். கேட்பவரை கேட்கப்படுறவரை விட கேட்கிறவருக்கு தான் தெரியும் கியாமத் நாள் அடையாளம் என்ன சொன்னாங்க. இப்ப என்ன நடக்குதோ அதை சொன்னார்கள். அந்தரல் ஹுபாத்தல் உராத்தல் ஆலத்த ரிஆ அஷ்ஷாஇ யததாவலூன ஃபில் புன்யான். செருப்பு போட வசதி இல்லாதவர்கள், உடுப்பு உடுக்க வசதி இல்லாம அரகுற உடுப்போட இருந்தவர்கள், ஏழைகளாக இருந்தவர்கள், ஆடு மேய்ச்சவர்கள் எல்லாம் பெரிய பெரிய கட்டடங்களை கட்டுவார்கள். அதை பார்த்தால் கியாமத் நாள் வந்துட்டு. எவ்வளவு தெளிவா கேள்விப்பட்டீங்க? நம்மளோட கண்ணுக்குள்ள காண்றோமா இல்லையா? மேற்கத்தியர் அல்லாஹ் தொடர்ந்து கொடுத்துட்டாங்க அரபு நாடுகளுக்கு சோதனை. அவர்கள் மேற்கத்தியரை பார்த்து அவர்கள் பின்பற்றாங்க. நாம அங்க போய் காசு அள்ளிக்கு வந்து ஏறு அப்பன் சுட்டவள பிள்ளை பங்க நீக்கி அப்படித்தானே. காலையில ஒரு டீ குடிச்சு போட்டு போறதுக்கு வசதி இல்லாம இருந்த பிள்ளைகள் பென்ஸ் கார்ல வாரான், 2 கோடி ரூபாய் கார்ல வாரான். அவன் அங்க இருக்காங்க, கட்டடங்கள் உயர்ந்துக்கு போகுது. தத்தாவலூன், பெருமைக்காக உயர்த்தி கட்டுவார்கள் என்றார்கள். தத்தாவல் என்ற பெருமைக்காக அப்படி கட்டிக்கே இருப்பார்கள் உயர்த்தி வைத்து. 3வது மாடியில் ஆள் குடியிருக்கா, புறா படுக்கும். 2வது மாடியில கிடைக்கிற ஏறி போய் ஒட்டர் அடிப்பாங்க. ஏழையில கீழ் மாடியில் நான் இருக்கிறேன். ஏறத்துக்கு வருத்தம், முடங்கால் வருத்தம், கட்டினவளுக்கும் வருத்தம், இருக்கிறவளுக்கும் வருத்தம். இப்ப இருக்கிற கொமர் பிள்ளைகள்லாம் இந்த பப்படம் மாடி, பொய்லர் கோழியில எலும்பு மாறி தமக்கு தமக்கு உடையுது. அதனால கட்டடம் ஆயிருது. பிள்ளையார் அங்கே சட்டங்கள் கூட இருக்க, பெண்கள் சட்டம், அமைதி, பிள்ளைகளை அமைதிப்படுத்துவோம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கியாமத் நாளின் அடையாளம் அது வந்தால் கியாமத் நாளை எதிர்பார்க்க அல்லாஹ் அழிப்பான். இன்னைக்கு என்ன நடக்குது? சொத்துகளினுடைய பேராசையால சுப்ஹானல்லாஹ் அமெரிக்கன் கட்டாத கட்டடத்தை துபாய்க்காரன் கட்டுறான். உலகத்தில் ஆகப்பெரிய கட்டடம். வெள்ளக்காரனை விட அவன் வந்துட்டான் பேராசை. அவன் கட்டினா மட்டும் ஒட்டு துபாய்க்காரன் கட்டிட்டான. நாங்க 1000 மீட்டர் கட்டுற மாதிரி சவுதி. இதுல என்னது? கியாமத் நாளின் அடையாளம். தேவைக்கு கட்டுறாங்களா? பெருமை. அழிவு வரும் என்றார்கள். இஞ்சா பரவாயில்லை, சொர்க்கத்துக்கு போகணுமே. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழ்மையை சூஸ் பண்ணுங்கள். பாருங்க ஒரு ஹதீஸ், சுப்ஹானல்லாஹ்.
எப்படி வழிகாட்டிக்காங்கண்டு ரொம்ப அற்புதமான ஹதீஸ். இந்த சம்பவத்தை பாருங்க. சஹங்காரிகளா சொல்றாங்க, புகாரில இருக்கு, முஸ்லிம் இருக்கு. நபியாரை கடந்து ஒரு மனிதர் போறாங்க. ஆரை கடந்து? ரசூலுல்லாஹ் கடந்து ஒரு மனுஷர் போறாங்க. பெண்களை நல்லா கேளுங்க, கட்டாயம் கேட்க வேண்டிய ஹதீஸ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல உட்கார்ந்திருந்த ஒரு மனிதனுக்கிட்ட கேட்டார், இவரை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டார். அப்ப அவர் சொன்னார், இவர் நம்முடைய சமூகத்தில் ரொம்ப மதிக்கத்தக்கவர், அதோட இவர் பொன் கேட்டா உடனே பொன் கொடுத்துருவாங்க, இவர் யாருக்காவது சிபாரிசு செஞ்சா அந்த சிபாரிசு ஏற்கப்படும். வேற போல இன்ஜினியர், டாக்டர், ஒரு இன்ஜினியர் பொன் கேட்டா என்ன செய்வாங்க? அள்ளி கொடுப்பாங்க. அரச பெரிய பெரிய அரச உத்தியோகத்தர்கள் அல்லது பெரிய பெரிய சம்பளம் மாறாக்கள், ஏன் நம்முடைய சமூகத்தில் மதிப்புக்குரியாக்கள், அந்த சாப்பி செல்ல அப்படியா ரசூலுல்லாஹ் ஒன்றும் சொல்லல, அப்படியே வாயப்பட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னால இன்னொரு மனிதர் போறாங்க, ஒரு மிஸ்கீன், ஒரு ஏழை மனுஷன் போறாங்க. இவரை பத்தி என்ன பாசங்களை கேட்டாங்க. அப்ப சொன்னாரு அந்த மனிதர், இது முஸ்லிம்களை ரொம்ப ஏழை மனுஷன், வசதி வாய்ப்பு இல்லாதவன். அப்படியா? இவர் பெண் பேசினா பொன் கொடுக்க மாட்டாங்க, யாருக்காவது சிபாரிசு செஞ்சாலும் வரை கணக்கெடுக்க மாட்டாங்க. அப்ப இதை கேட்டு போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில பாருங்க. ஈமான் கொண்ட சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வை நீங்கள் நம்புவது உண்மையாக இருந்தால் ஆகிரத்தின் மீது நம்பிக்கை, மஸ்ஸர் மைதானத்தின் அமளி துமளி, சொர்க்க வாழ்க்கையின் இன்பம், மர்மையின் கஷ்டங்கள், இவைகளை நாங்கள் நம்பி இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க தெரியுமா? ஹாதா கைரும் மின் மில்இல் அர்தி மிஸ்ல ஹாதா. இந்த பணக்காரர் இருக்காரே, கேட்டா பொன் கொடுப்பாங்க, பெரிய பெரிய பட்டத்தில் இருக்கிறார்கள் சமூகத்தில், இவரை விட இந்த ஏழை மனிதன் பூமி நிறைஞ்ச அளவுக்கு சிறந்தவர். எந்த அளவுக்கா? இந்த பூமி நிறைஞ்ச அளவுக்கு. அது என்னத்தால நம்ம அளக்குறது? வானலாவி அளவு சொல்லுவோங்களா, அது மாதிரி நீங்க எவரை ஏழை சொத்தில்லாதவர் என்று கணிக்கையிலோ, சமூகத்தில் மதிப்பில்லாதவர், இவருக்கெல்லாம் பொன் கொடுக்கிறதா, இவரை மாப்பிள்ளை எடுத்தா எப்படி இருக்கும் என்று கணிக்கையிலோ, அவர் ஏழை என்பதால், வசதி இல்லாதவர் என்பதால், அல்லாஹ்விடத்தில் அவர்தான் சிறந்தவர். இந்த பூமி நிறைஞ்ச அளவுக்கு சொன்னார். அல்லாஹ்விடத்தில் பெருமதியானவர். அந்த பார்வையை தான் ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள். ஏழை பணக்காரன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெருமையை பார்க்கல. ஏழ்மையோடு மார்க்கம் இருந்தது, வசதியோடு மார்க்கம் இருந்தால், வசதியோடு மார்க்கம் இருப்பதை விட ஏழ்மையோடு மார்க்கத்தில் இருந்தவன் மறுமையில் அவன் என்ன செய்வான்? லேசா சொர்க்கத்தை பெய்திருவான். அதை பொருத்தி ஒரு பஞ்சாபி வாழ்ந்தால் அவனும் சொர்க்கத்தை பெய்திருவான் லேசா. நம்முடைய வாழ்க்கை லட்சியம் உலகமா மறுமையா? எதுங்க வாயால மறந்து வேண்டி சொல்றோம். ஆனா நம்ம வாழ்ற வாழ்க்கை பெற்ற என்ன? உலகம். இப்படி ரசூலுல்லாஹ் ஆகிரம் தான் வாழ்க்கை, ஆகிரத்துக்கு தேர்ந்தெடுங்கள் என்று சஹாபாக்களுக்கு வழிகாட்டினார்கள். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டுமென்றே உலக ஆடம்பரத்தை
உலக பேராசைகளை ஒதுக்கினார்கள். ஏழ்மையா வாழ்வது அதுவே உனக்கு வெற்றிக்கு வழி, மஸ்ஸர் மைதானத்தில் தப்புவதற்கு வழி, லேசா சொர்க்கத்துக்கு போய்க்கலாம் வழிகாட்டினார்கள். சும்மா நான் சொல்றேன், இந்த ஏஎல் எக்ஸாம் நடக்குதான் யூனிவர்சிட்டிக்கு பாஸ் ஆகிறதுக்கு, அதுல ஆர்ட்ஸ் கொமர்ஸ் விட்டா மெத் சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகள் நான் எப்படியாவது யூனிவர்சிட்டிக்கு எடுபட்டு டாக்டர் ஆகிடணும் என்று நினைச்சா அந்த பிள்ளை ஒழுங்கா சாப்பிடுதான், ஒழுங்கா தூங்குதான், தூக்கத்தை தியாகம் செய்து சாப்பாடு அந்த லட்சியத்தோட எடுத்த பிள்ளைக்கு சாப்பாடும் பழங்க ஒன்றும் வேணாம், உமா பக்கத்துல கொண்டு தின்னுமான் என்று உமா தீத்துவான். இந்த சாதாரண மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு போய் சேரத்துக்கு சாப்பாடை தியாகம் செய்யறான், தூக்கத்தை தியாகம் செய்யறான். அந்த நேரத்துல எல்லாம் விளையாட்டு, ஆம்பளை பிள்ளைகள் விளையாட்டு உருவான், அதை உருவான், இதை உருவான். அவர் என்ன பெரிய விளையாட்டு எல்லாத்தையும் முடுவார். என்னத்துக்கு? யூனிவர்சிட்டிக்கு என்டர் ஆகிறதுக்கு பாஸ் ஆகும். அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிற சொர்க்கலோகம், அந்த சொர்க்கத்தில நான் பாஸ் ஆகி முன்னுக்கு போகணும் என்று ஒருவன் நினைக்கவில்லை என்றால் அவன் அவன முட்டாள். யாரும் கிடையாது. அவன் தான் ஒரிஜினல் மென்டல், ஒரிஜினல் லூஸ். இது வாழ்க்கை இல்லை, இது வாழ வந்த இடம் அல்ல. அல்லாஹ் சொல்றான், நமக்கு தெரிஞ்ச சூரத் துஹா பொழுது மீது சத்தியமாக. காலை பொழுது சூரியன் உதிச்சால் மக்களுக்கு ஒரு முடிவு வருது அல்லவா, இருட்டுக்கு படுத்தவர்களுக்கு வெளிச்சம் வருது அல்லவா, அந்த வெளிச்சத்தின் மீது சத்தியமாக. இரவு வந்தால் மனிதன் நிம்மதியை தேங்கி தூக்குவான், பகல் செஞ்ச வேலையால ரெஸ்ட் எடுப்பான். அந்த இரவு மீது சத்தியமாக. மொத்தத்தில பகலும் இரவை சத்தியம் பண்ணிட்டான். சத்தியம் பண்ணி போட்டு என்ன சொல்றாங்க அப்படியே, வலல் ஆகிரத்து கைருன் லக மினல் ஊலா. அதுக்கு முந்தைய ஒரு வசனம் இருக்கு, மாவத்த ரப்புக, உன்னுடைய ரப்பு உன்னை என்ன செய்யவில்லை, விடவில்லை, அவனை கோயிக்கவும் இல்லை, அல்லாஹ் அவனை புறக்கணிக்கல என்று சொல்லி போட்டு அது ஏன் சொன்னான் என்றது புறவு சொல்ல. ஏண்டா எல்லா ரசூலுல்லாஹ்வோட பொஞ்சாதியை தவிர, பொஞ்சாதியின் பிள்ளைகளை தவிர எல்லாரும் நபிகளார குடும்பத்தில் அவரை புறக்கணிச்சுட்டாங்க. மக்காவிலே ஒத்தரம் ஏற்றுக்கொள்ளல. ஊரான் எல்லாம் காரி துப்புறான், இவன் பைத்தியம் மென்கள் என்று. நம்மளுக்கும் சிலர் சொல்லலாம், சிலர் இல்ல நிறைய பேர் சொல்லாங்க இவனுக்கு பைத்தியம் தானே, நாம யாரையும் பார்க்கிறல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான கவலை. ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்ளாங்க இல்ல, அல்லாஹ் சொன்னான் ஆறுதல் படுத்தி, ஒன்னு அல்லாஹ் கைவிடல என்று சொல்லி போட்டு சொன்னார். இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை தான் உனக்கு சிறந்தது. நீ மார்க்கத்துக்காக கஷ்டப்படுறாய், உனக்கு புகழ் வேற இல்லை, எல்லாரும் பேசுறாங்க, பைத்தியம் என்றான், சூரியக்காரன் என்றான், புரியாரன் என்றான், கல்லால் எறிகிறார்கள், பொல்லால் அடித்தார்கள், கிடந்த கேவலம் எல்லாம் படுத்துறாங்க, எதற்கெல்லாம் கேட்கிறாங்கல்ல, கடும் கவலை. அல்லாஹ் சொன்னான், கவலைப்படாது, அங்க இருக்கு. எங்க? இந்த உலக வாழ்க்கையை விட மறுமைதான் உனக்கு சிறந்தது. சொல்லி போட்டு என்ன சொன்னார், அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உனக்கு இன்னும் இன்னும் அல்லாஹ் திரை இருக்கிறான் மறுமையில, நீ சந்தோஷப்படுற அளவு. எனவே சகோதரர்களே மறுமையை முன்னிலைப்படுத்தி வாழுங்கள். மஹ்ஷர் மைதானத்தில் கவலைப்படுவீர்கள். யாரு? எவ்வளவு பணக்காரர்களா? நாம் சொற்பத்தோடு வாழ்ந்திருக்க கூடாதா?
ஒருவன் 2 பேர் பள்ளிக்கு வரார்கள். ஒருவன் கடும் ஏழை, ஒரு புஷ்பைக்கில வாரான், தொழுகிறான், கூலி வேலை செய்வான், சாப்பிடுவான். அவனுக்கு அன்றைக்கு வார கூலி வேலையில பொண்டாடி பிள்ளை சோத்த கொடுப்பான். அவனோட வாழ்க்கை அதோட போது நாளைக்கென்று ஒன்று இல்லை, நாளைக்கென்று ஒன்று இல்லை. அவனுக்கு சக்காத்தின் கடமை இல்லை. இவனும் மக்சர் மைதானத்தில் எழுப்புறான். இன்னொருத்தர் வருவார், அவருக்கு டவுன்ல 2 கடை, இங்கால லொரி ஓடுது, அங்கால வாகனம் ஓடுது, அங்கால கொழும்புல ஊடுவளவும். அவரும் அல்லாஹ்க்கு பயந்து நடக்கிறவல்ல, ஆனா சொத்து நிறைய. இவரும் வருவார். இவருக்கு என்ன யாரும் ஒன்றும் இல்லை. இப்போ அல்லாஹ்க்கு பொறுத்தவரை இப்போ இவருக்கு என்ன, ஒவ்வொரு உருவாக்கும் கணக்கு காட்டு. லொரி வாங்குற காசு எங்கிருந்து வந்த, ஒவ்வொரு ரூபா வாங்கின சொத்துகள், அது உழைச்ச விதம், அதை செலவழிச்ச விதம் கணக்கு காட்டி முடிக்கவில்லை. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மைக்குண்மையாக அல்லாஹ்வை பயந்தவன் உலகத்தில் அதிகம் சொத்துக்களை சேர்த்து ஒரு பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதை விரும்ப மாட்டான். யார் காரிக்கு பின்னாலும் செஞ்சான். இந்த பெருமைக்காக தன்னுவாங்க வீட்டுக்கு கதவு போடுறதுக்கு அழகா இருந்த 50,000 கதவை உடைச்சு போட்டு பின்னாம்பெரிய 14 அடி கதவு 50,000 போட்டு உடைச்சு போட்டு இப்ப 14 அடி 6 லட்சத்துக்கு போறாங்க. அதுக்கு மேல பெரிய ஒரு என்ன போறது, ஒரு கொம்புட்டு இதெல்லாம் போட்டு கள்ளம் பெறாம இருக்கா போட்டு 6 லட்சம் போட்டு செலவழிக்கிறது. என்னது வீண்விரயம், வீண்விரயம். இந்த கதவுக்கு மட்டுமே கணக்கு காட்டி முடிக்கல. ஏன் செலவழித்தாய்? எல்லாரும் அப்படி கதவு போட்டார்கள். அவர்களை பார்த்து எல்லோரும் புகழ்ந்தார்கள். என்னையும் பார்த்து புகழ வேண்டும், பெருமையா செல்ல வேண்டும். அப்படி அவனுக்கு பெருமை கிடைத்து விட்டது. போமா, பெருமைக்காக வீடு கட்டக்கூடாது, பெருமைக்காக மாப்பிள்ளை எடுக்கக்கூடாது. பெருமைக்காக மாப்பிள்ளை எடுக்கிறதுக்காக தான் பெருமைக்கான ஊடுகள். ஊட பார்த்தாலே பெருமை மாப்பிள்ளை வந்து. எனவே வாழ்க்கை என்பது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அது இல்லாட்டி வேதம் லேசா சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன வழியோ அதை தேடுங்க. எனக்கு தான் நல்லா இருக்குதான். எளிமையான வாழ்க்கை மறுமையின் ஈடேற்றத்திற்கு வழிவகுக்கும். அல்லாஹ் கிட்ட கேட்கணும், யா அல்லாஹ் ரஹ்மானே, கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போறதுக்கு எனக்கு பாக்கியத்தை தான் ஒருத்தர் கேட்காரு. ஆனா அவருக்கு வேலை என்ன, உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பத்தையும் அனுபவிக்கிறேன். சரி வருமா? எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையை பொருந்தி வாழ்ந்தார்கள். அந்த எளிமையான வாழ்க்கையை நாங்கள் திருப்தியோடு ஏற்க வேண்டும். அந்த மனசை அல்லாஹ் தந்தருவானாக. மறுமையின் வெற்றியை டார்கெட் பண்ணுங்கள். அதற்கு வெற்றி என்பது, மறுமையின் வெற்றி என்பது ஒன்று. மறுமையில் ஆரம்பத்தில் சொர்க்கம் போகக்கூடிய அந்த எளிமையை பொருந்தி வாழ்ந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் நானும் ஒன்றாக சேர வேண்டும் என்பதை மனதிலே உறுதி கொள்ளுங்கள். அந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.